இன்னைக்கு வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஐஒய் பிளானர் பற்றி. பிளானர்ஸ்லாம் வாங்கணும்னா அப்படின்னு நினச்சோம்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால நமக்கு ஏற்ற மாதிரி பிளானர் எப்படி ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் எனக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் நான் காமிச்சிருக்க பிளானர்ஸ்லையும் சேஞ்சஸ் நிறைய பண்ணிக்கலாம். நான் ஸ்கிரிபி அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து இந்த டைரி பிக் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 160 rupees தான். இதில் வந்து எடுத்தோடனே வந்து அந்த கார்ட்போர்டில் வந்து என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் அந்த மாதிரி அழகான ஒரு கோட் கொடுத்துருந்துச்சு. அதுவும் இல்லாமல் உள்ளே திறந்தோடனே மை இன்ஃபோ செக்ஷனும் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த டைரி ஃபுல்லாக பிளாங்காக தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு பேஜ் விட்டுட்டு அடுத்த பேஜில் டூடுல்ஸ்லாம் நிறையா பண்ணிட்டேன். சும்மா ரேண்டமாக ஏதோ ஒரு டூடுல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் காமிச்சிருக்கேன். ஸோ பிளானர் 2022னா 2022 ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் இயர்க்கான பிளானர், ஸோ அதனால் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நான் வந்து இந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே பண்ணியிருக்கேன். டூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டூடுல்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்ஸ் ஆஃப் த இயர். ஸோ கோல்ஸ் எழுதி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம், இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தா கூட இதை பார்க்குறப்போ நமக்கு ஓகே அதை நம்ம திருப்பி பண்ணணும் அப்படின்ட்டு தோணும். ஸோ அதனால் கோல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சாட்டன் ரிப்பனை வச்சு ஒரு பார்டர் மாதிரி போட்டு கிளிட்டர் பென் வச்சு கோல்ஸ் 2022 உங்கள் க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் இதில் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு தோணும் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் இதில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தான் நீங்கள் நம்ம பிளானை டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜில் தாட்ஸ் அபவுட் திஸ் இயர். இந்த இயர் வந்து உங்களுக்கு எப்படிலாம் போகணும், இல்லை இந்த இயரில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நான் 4 சைடுமே வந்து ஹைலைட் வச்சு பார்டர் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஹெட்டிங் எடுத்து அதையுமே ஹைலைட் வச்சு நல்லா ஹைலைட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து இதை விட நல்லா க்ரியேட்டிவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதையுமே பண்ணிக்கலாம். இந்த ஹெட்டிங்ஸ் நான் கொடுத்துருக்கல கோல்ஸ், தாட்ஸ் அபவுட் திஸ் இயர், இது உங்களுக்கு பிடிக்கலனா உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் புக்ஸ் டு ரீட் திஸ் இயர், அப்படின்னா பிளேசஸ் டு ட்ராவல் திஸ் இயர், அந்த மாதிரி நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா பக்கெட் லிஸ்ட்லாம் நமக்கு இருக்க ட்ரீம்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கணும்னா அது, நம்ம ஏதாவது ஒரு காஸ்ட்லியான ஒரே ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கணும்னா ஸோ அது, அந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து சும்மா நமக்கே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாம். அடுத்தது என்னோட ஃபேவரட் பேஜ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்னா இந்த இயர்க்கான கோட்ஸ். இங்கே நான் என்ன எழுதிருக்கேன்னா ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் தான் எழுதியிருக்கேன். மை ஹாப்பி தாட்ஸ் வில் பிகம் மை ரியாலிட்டி அப்படின்னு எழுதியிருக்கேன். நம்ம என்னைக்காச்சும் டவுனாக ஃபீல் பண்ணணும்னா நம்ம பிளானை நம்ம டெய்லி எடுத்து யூஸ் பண்ண தான் போகணும். ஸோ இதை பார்க்குறப்போ நமக்கே வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம். நான் மேலே வந்து சும்மா ரேண்டமாக ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அடுத்த பேஜில் விஷன் போர்ட்ஸ்க்கு நான் 2 பேஜ் விட்டுருக்கேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயரில் உங்களுக்கு என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நம்ம வந்து பிக்சர்ஸாக இங்கே எடுத்து ஒட்டிக்கலாம். இல்லை நீங்கள் நல்லா ட்ரா பண்ணீங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணியுமே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு க்ளீன் ஸ்கின் வேணும், லாங் ஹேர் வேணும் அப்படின்னா பிரிண்டர்ஸ்ட்டை போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் ஸ்கின், லாங் ஹேர் அந்த மாதிரி போனீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் வரும். ஸோ நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுலேயுமே பிரிண்டர்ஸில் ஏகப்பட்ட பிக்சர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம இங்கே எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது வந்து விஷுவலைஸாக வந்து நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை இங்கே ஸ்டிக் பண்ணி வைக்க தான் விஷன் போர்ட். நான் பக்கத்தில் 2 கிளிக் பேட் பண்ணியிருக்கேன் எப்படிலாம் நம்ம விஷன் போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதை பாருங்கள். நெக்ஸ்ட் மந்த்லி பிளானுக்கு வர போகிறோம். ஃபஸ்ட்டு ஜான் மந்த் எழுதிட்டு நான் சும்மா ஒரு டிசைன் போட்டிருக்கேன், ரேண்டமாக டிசைன் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை எப்படி வேணால் காமிக்கலாம். நீங்கள் பேஜ் ஃபுல்லாக கூட டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது மந்த்லி கோல்ஸ். இயர்லி கோல்ஸ் எழுதி வச்சா மட்டும் பார்த்தாது, மந்த்லி கோல்ஸுமே நம்ம எழுதிக்கணும். இதில் நீங்கள் ஒரு 2 கோல் எழுதினா கூட போதும். நம்ம அதை பார்க்குறப்ப நமக்கு அதை செய்யணும் அப்படின்ட்டு தோணும். ஸோ நம்ம ரிட்டன் ஃபார்மேட்டில் எதை எழுதி வச்சா அதை நம்ம கண்டிப்பாக செய்வோம். ஸோ அதுதான் வந்து ஒரு உண்மை. ஸோ கோல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 2 kg கெயின் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஸோ அதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த மந்த் வந்து இவ்வளோ சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான கோல்ஸ் தான் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மந்த்லி கோட்ஸ் அப்படி இல்லைனா மந்த்லி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்க்காக நான் இங்கே ஒரு பேஜ் விட்டுருக்கேன். இங்கே நான் வந்து ஒரு அஃபர்மேஷன் எழுதியிருக்கேன், ஐ ஆம் ஜாய்ஃபுல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். சைடில் சும்மா எனக்கு தோணுன பாடி டிசைன்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர். நான் எப்படி எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் எத்தனை டேஸ் இருக்கோ அதை எழுதிட்டு நான் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இப்போ நான் ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 100 rupees நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லி எழுதிப்பேன். நான் ஸ்பெண்ட் பண்ணாத டேஸில் அதை நான் செக் அவுட் பண்ணிவிடுவேன். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ட்ராக்கர். ஸோ நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணுவீங்களோ நீங்கள் அந்த ஃபார்மேட்டை நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து எனக்கு எவ்வளோ இன்கம் வருது, நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறேன், நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதி வைக்கிறப்போ ட்ராக் பண்ணுறப்போ நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணாமல் இருப்போம். அதே மாதிரி சேவ் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஃபார்மேட்டாக இருக்கும். ஸோ அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா மந்த்லி ரெஃப்ளெக்ஷன். ஒரு மந்தோட எண்ணில் அந்த மந்தில் உங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, நீங்கள் கோல்ஸ் எதாவது அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா அது,
அப்படி இல்லைனா உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா அது. ஸோ அதெல்லாம் நம்ம எங்கே எழுதி வைக்கலாம். உங்கள் மந்தில் பேசிக்காக என்னெல்லாம் நடந்துச்சோ அதை நம்ம எங்கே எழுதி வைக்கலாம். ஸோ அது டெய்லி ஜேர்னல் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மந்த்லி ஜேர்னல் மாதிரி இந்த மாதிரி மந்த்லி ரெஃப்ளெக்ஷன்ஸ் பேஜில் எழுதிக்கலாம். அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டைப் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்க எல்லாத்துக்குமே நீங்கள் தேங்க்ஸ் சொல்லலாம். ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் ஹேவிங் திஸ், ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் ஹேவிங் திஸ் அந்த மாதிரி. இப்போ உங்ககிட்ட எல்லாத்துக்குமே நீங்கள் தேங்க்ஸ் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும், ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு ஃபோன் வாங்கணும்னு ஆசைனா ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் ஹேவிங் த ஃபோன் ஃப்ரம் திஸ் பிராண்ட் அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே எழுதி வைக்கிறப்போ இதெல்லாம் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான். நீங்கள் வந்து கிராட்டிடியூட் எப்படி எழுதணும் அப்படின்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணால் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் ஹேபிட் ட்ராக்கர். ஸோ மந்த்லி ஒரு ஹேபிட் நீங்கள் கல்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்தில் நீங்கள் வந்து வாக்கிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாக்குன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இந்த மந்தில் எத்தனை டேஸ் இருக்கோ அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண டேஸில் டிக் போட்டுக்கோங்க. நீங்கள் பண்ணாத டேஸை வந்து க்ராஸ் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்த மந்த் நீங்கள் வந்து புக் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வாக்கிங் அப்புறம் புக்கு. அடுத்த மந்த் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னா வாக்கிங் புக்கு ஒர்க் அவுட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரிலாம் தோணுதோ, உங்களுக்கு என்னெல்லாம் கோல்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த ஹேபிட் ட்ராக்கர் போட்டுக்கலாம். இதுலையுமே நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேலண்டர் மாதிரி எழுதிட்டு அதை வந்து நம்ம வாக்கிங் போகணும்னா அந்த இடத்த வந்து ஹைலைட் பண்ணிக்கிறது, வாக்கிங் போகாத அன்றைக்கி அதை ஹைலைட் பண்ணாமல் விட்டுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹேபிட் ட்ராக்கர் இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஹேபிட் ட்ராக்கர் ஃபில் பண்ணி. அடுத்தது இந்த மந்தில் உங்களோட ருட்டீன்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் என்னென்னவோ அதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த நாங்கள் 4 பாக்ஸஸ் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து என்னோட மார்னிங் ரொட்டீன் என்னவாக இருக்கும், அடுத்த பாக்ஸில் என்னோட நைட் ரொட்டீன் என்னவாக இருக்கும், அடுத்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ரொட்டீனில் ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் கேர் பண்ணுறது, அப்படி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இடத்துக்கு வெளியில் போகிறது, ஏதோ ஒன்று உங்களுக்கு வீக்கெண்ட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது. அடுத்து வந்து ஹாபீஸ். இந்த மந்த் எந்த ஹாபீஸ் ஃபாலோ பண்ண போகிறீங்க, வாக்கிங் பண்ண போகிறீங்க, புக்ஸ் படிக்க போகிறீங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் எங்கே எழுதி வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு ட்ராக்கிங் பர்பஸ்க்காக தான். இதை பார்க்குறப்ப நமக்கு பண்ணணும்னு தோணும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம். அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா விஷ்லிஸ்ட். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னெல்லாம் இந்த மந்தில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது. இப்போ நீட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ராசரி ஷாப்பிங் போகணும் அப்படிங்கிறத எழுதிட்டு நீங்கள் என்னெல்லாம் வாங்கணுமோ அதை எழுதிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து எதெல்லாம் நீட்ஃபுல்லாக இருக்குமோ அது. வான்ஸ்னால் நம்ம ஏதாவது ஆசைப்படுறோன்னா அதை வாங்குறதுக்கு. ஸோ அதை நம்ம எங்கே ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்கே வந்து ரொம்ப ரேண்டமாக வந்து ஒரு கவர்லேருந்து ஒரு லெட்டர் வர மாதிரி சும்மா டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து டெய்லி ட்ராக்கர்ஸ்க்கு குட்டி குட்டி பாக்ஸ் போட்டு டேட்ஸ் எழுதிட்டேன். குட்டி குட்டி ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். சும்மா எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு டிசைன் அது. அடுத்து வந்து டெய்லி பாசிட்டிவ் அஃபர்மேஷன் எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நான் டெய்லி பாசிட்டிவ் அஃபர்மேஷன் எழுதுவேன். அப்புறம் 2 டூஸ் என்னெல்லாம் பண்ணணுமோ அது. ஸோ அதே மாதிரி தான் 30 டேஸ்க்குமே அதே மாதிரி தான் எழுதியிருக்கேன். அடுத்தது நோட்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து நோட்ஸ் டு செல்ஃப், உங்களுக்கு எதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை எழுதிக்கலாம். ஸோ அப்படி இல்லை எனக்கு வந்து அது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் படித்த புக்ஸை இங்கே எழுதிட்டு அந்த புக்ஸை நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை எழுதிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ அதை டிசைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு மந்தோட பிளானர் இவ்வளோ தான் எனக்கு. உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த மந்த்துக்கு போயாச்சு. இங்கே ஃபெப்ரவரியோட பிளானர் எடிட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் கேச்சர் மாதிரி சும்மா வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே ஃபெப்ரவரி அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா கோல்ஸ் ஆஃப் த மந்த். என்கிட்ட வந்து அந்த ஸ்டென்சில் பட்டர்ஃப்ளை இருந்துச்சு, சும்மா அதை வச்சுட்டு பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ கோல்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும், ஜான் மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் எழுதியிருக்கேன். அடுத்து அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர், ஃபெப்ரவரியோட எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர், அதே மாதிரி மந்த்லி ரெஃப்ளெக்ஷன், அதே மாதிரி இங்கே கிராட்டிடியூட், ஹேபிட் ட்ராக்கர், ரூட்டீன்ஸ். அடுத்து வந்து விஷ்லிஸ்ட்டுக்கு சும்மா ஒரு பாட்டில் மாதிரி வரைஞ்சிருக்கேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அடுத்து அதே மாதிரி 2 டூஸ் எழுதுக்கும், அஃபர்மேஷன்ஸ் எழுதுக்கும், டெய்லி ட்ராக்கர், அப்புறம் நோட்ஸ். ஸோ இதுதான் என்னோடய பிளானராக இருக்கும். டைரி பார்த்தீங்கன்னா நான் போத்தீஸ் வந்து பிக் பண்ணியிருந்தேன். பட் இது வந்து அமேசான்லேயும் இருக்குது. பட் இதே கலர் இல்லை, வேறு ஒரு கலர் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதே வாங்கிட்டிங்கன்னா கடைசி பேஜில் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் டு ரிமெம்பர் இருக்குது. ஸோ நம்ம இங்கே டேட்ஸ் டு ரிமெம்பர் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்த்டேஸ் அப்படின்னா ஆனிவர்சரி ஏதோ ஒன்று நம்ம இங்கே ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஸ்டே டியூன்.